முக்குல இருக்குல்ல அந்த ஹோட்டலுக்கு 5 கிலோ. ஓகே 5 கிலோ. அப்புறம் அந்த மெயின் ரோடு இருக்குல்ல அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலுக்கு 3 கிலோ. என்ன அங்குள் இது? ஒருத்த 5 கிலோ கேக்குறான், ஒருத்த 3 கிலோ கேக்குறான், உஸ்மான் 10 கிலோ கேக்குறான். எப்படி அங்குள் நம்ம பண்ண போறோம்? வேலை இருந்தாலும் பிரச்சனை, இல்லனாலும் பிரச்சனையா இருக்கு. சரிடா, அத நினைச்சு ஏன் புலம்புற? ஏன் நான் யாரு தெரியல, எனக்கு 40 வருஷம் அனுபவம் இருக்கு. நான் சொல்றத கேளுங்க, புது கடை திறப்போம். எதுக்கு அங்குள்? வியாபாரம் தான் பிச்சுக்கிட்டு போகுதுல்ல. நீ எங்க கூட இருக்கல உஸ்மான். நான் எதுல இருக்கேன்? இந்த வீகன் பால்ஸ் எல்லாம் விக்கிறதுக்கு நாம புது கடை போடுவோம். அங்கிள் இல்ல அந்த அளவுக்குலாம் ஆகல. இப்ப அதுக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அதுக்கு பணம் நம்ம கிட்ட இருக்கா என்ன? அத ஏன் கிட்ட விட்டுருங்க, வெறும் கடை தானே, அத நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஏதாவது பேசினாதான் ஏற்பாடு பண்ண முடியும். ஜான், தண்ணி ஜில்லுன்னு இருக்க, நீ இறங்கலாம்ல? இல்ல பரவாயில்ல, நான் புக் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு தண்ணியில இறங்குற மூடு இல்ல. குளிர் தான். ரொம்பவே. நீ வந்தா நல்லா இருக்கும். பரவாயில்ல, வேணாம். இதான் பாஸ்வேர்ட், பார்த்து யூஸ் பண்ணு. நீங்க பாஸ்வேர்ட் போலன்னு தான் வச்சிருப்பீங்க, தெரியுமே. சனேம், லைலா, நிஹாத் வாங்க. சனேம், லைலா, இதோ வரமா. இதை எடுத்துக்கோ, நல்லா இருக்கும். குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங். அடேங்கப்பா, பார்க்கும்போது வாயில எச்சு ஊறுது. சரியா சொன்ன, யாராலையும் அவரை மாதிரி சமைக்கவே முடியாது. சரி, நான் டீ போட போறேன், உனக்கும் வேணுமா? ஓகே போடுங்க, தாராளமா போடுங்க. முதல்ல போய் யாருன்னு பாக்குறேன். ஓகே ஓகே. அப்புறம் உன்னோட ஜாப்லாம் எப்படி போயிட்டு இருக்க? ஹைலன். குட் மார்னிங் ஜான். குட் மார்னிங். எம்ரி இருக்கானா? உள்ளதான் இருக்கான், வா. இல்ல, நான் உன்கிட்ட தான் பேச வந்தேன். ஓகே. ஏன் இன்னும் வெளியே நின்னுகிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா, பேசலாம். உன்னை டிஸ்டர்ப் பண்ணல? அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. அதோ அந்த வழியா. ரிஃபாத் கிட்ட ஒரு மாட்டு பண்ணையா இருக்கு. இதோ இந்த சீஸ் அங்க இருந்து தான் வந்திருக்கு. எப்படி செமையா இருக்குல்ல? ஹலோ எவ்ரிவன். ஐலன், ஹலோ. குட் மார்னிங். குட் மார்னிங். சரி, நீ போய் அந்த சேர்ல உட்காரு, அவன் பக்கத்திலே உட்காந்துக்க. ஓகே. டே, அவளுக்கு ஒரு கிளாஸ் டீ கொடுத்துரு, அப்படியே எனக்கும் ஒரு கிளாஸ். உன்னதாண்டா சொன்னேன், போய் டீ போட்டு வா. அதோ கிளாஸ் கூட இருக்கு பாரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வரணும். போயிட்டு வாங்க. சாட்டர்டே ஆனாலே இப்படிதான், ஒரு 5 நிமிஷம் கூட ரெஸ்டே கிடைக்காது. டைம் என்ன ஆச்சுமா? 12. ஏன் கேக்குற? அப்ப இன்னும் நேரம் இருக்குமா?
உஸ்மான பார்க்க போறமா, அவன் கிட்ட செமினாரை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். புது பிராண்ட பத்தியும் பேசணும். உங்க அப்பாவும் அவன் கூட சேர்ந்து புது பிராண்ட் பண்றேன்னு சொன்னாரு. பேர் என்ன தெரியுமா? ஓஸ்னி. உட்காருங்கம்மா. லைலா, என்னால சுத்தமா முடியலடி. உண்மையிலேயே கடையை நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஓ என் செல்ல அம்மா. அப்ப கண்டிப்பா அந்த நேரத்துல இவன் ரொம்ப கோவமா இருந்திருப்பானே. அது ஏன் கேக்குறீங்க? ஜான் என்ன ஒரு வழி பண்ணிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, ஜான் என்ன செம்மையா திட்டுனாரு. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பண்ணா என்கிட்ட முதல்ல சொல்லுன்னு சொன்னாரு. எங்க இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரோன்னு பயந்துட்டேன். ஆனா அவர் சொல்லல, என்னை காப்பாத்தினாரு. இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இவன் வந்தானா? எம்ரே வந்ததும் கதையே மாறிடுச்சு. இவன் அவங்க அம்மாவோட அப்ராட்ல இருந்தான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டர்க்கி வரலான்னு முடிவு பண்ணான். நாங்க எதையும் மறக்கல. ஒரு தடவை இதெல்லாம் இப்ப தேவையான நீ எதுக்கு எம்ரே, தேவையில்லாம நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சுதான் வந்திருக்கேன். நாம இத பத்தி அப்புறமா பேசலாம். ஜான், என்கிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு. சொல்லு, கேக்குறேன். ஒரு பெரிய கார் கம்பெனி கிட்ட இருந்து டீல் கிடைச்சிருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய டீல் நடத்துற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த டீல உன்கிட்ட தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம நட்பு தொடர்றதுக்கு இது ஒரு அன்பளிப்பா நீ ஏத்துக்கோ. என்ன சொல்ற? உண்மையிலே எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய டீலா அன்பளிப்பா தரேன்னு சொல்றீங்க, பதிலுக்கு உனக்கும் ஏதாவது வேணும்ல? கண்டிப்பா, பிசினஸ்னா அப்படிதானே இருக்கும். பதிலுக்கு உன்னோட அந்த ஆர்கானிக் டீலிங்ல எனக்கு ஒரு ஷேர் வேணும். அந்த பஜாரை நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்காக நான் பல மாசம் உழைச்சிருக்கேன். எனக்கு அது அவசியம் வேணும். ஒரே மீட்டிங்ல என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்கிட்டு. எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு. உன் கிளைண்ட் அப்ரோச் பண்ற ஐடியாஸ் எனக்கு இல்ல. புரியுது. இந்த ஐடியா பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் கலீனால தலையிடவே மாட்டேன். ஆர்கானிக் ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும்தான். நாம இதுல ஒன்னா வேலை பார்ப்போம். உன் இஷ்டப்படி நம்ம இதை ஷேர் பண்ணிக்கலாம். நான் இத பத்தி கொஞ்சம் யோசிக்கணுமே. கண்டிப்பா. ஆனா நீ கொஞ்சம் சீக்கிரம் முடிவு சொன்னா நல்லது. அதுக்கேத்த மாதிரி அவங்க கிட்ட பேசி நான் செட்டில் பண்ணணும். சரி, நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. நிக்க வேணாம், ப்ளீஸ் உட்காருங்க. எம்ரே, நீ கதவு வரைக்கும் வர வேண்டாம், எனக்கு வழி தெரியும். ஓகே, முதல்ல சாப்பிடுவோம். வாங்க மகாராணி, என்னாச்சு? எப்பவும் லேட்டாவே வரமாட்டா, இன்னைக்கு எப்படி லேட்டா வந்தான்னு எனக்கு புரியலையே. நான் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்ல. சரி, வேலை இருக்கு, கிளம்புறேன். இரு, சனிக்கிழமை என்ன வேலை உனக்கு? ஜான் பிக்கப் பண்றேன்னு சொன்னாரு. கம்பெனி ஓனரே வந்து உன்னை பிக்கப் பண்றாரா? இது அப்படி இல்லம்மா, ஒரு இடத்தை பாக்குறதுக்காக 2 பேரும் போறோம். நீங்க 2 பேரும் மட்டும் போறீங்களா? ஆமா, 2 பேர் தான். அதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். ஆனா அங்க பாரு, அவன் கூட வேற யாரும் வந்திருக்கா. யார் யாரோட வந்திருக்கா? ஒரு நிமிஷம். அவனோட ஆளுன்னு சொன்னிய அதுதான் அவன். செம்மையா இருக்கா? ஆமா, அவளேதான். அம்மா, எதுக்கு 2 பேரும் பாத்திரம் கழுவுறீங்க? அம்மா போதுமா, வேணும்னே பண்றீங்கல்ல, சொல்றத கேட்க மாட்டீங்க.
குட் மார்னிங் சனே. குட் மார்னிங் ஜான். குட் மார்னிங் மிஸ்டர் ஜான். எப்படி இருக்க லைலா? வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நீங்க? என்னன்னே தெரியல, உங்களை பார்த்ததுமே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். பாருங்க, உங்களோட சிரிப்பு தான் எல்லாரையும் மயக்குது. அது ஒரு முக்கியமான வேலையா சனேமோ நானும் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு. உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போமா, நீ சீக்கிரமா அவர் கூட போமா. நீங்க அவ கூட இருக்கும்போது அவளுக்கு என்ன ஆயிடும் தம்பி? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப நான் வரணும்னா என் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? அப்படியா? ஏன் இத பெர்மிஷன் மாதிரி பாக்குற? அவங்க அன்பா தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல ஜான். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். பாய். பாய். சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வாங்க. ஷூர். என் கண்ணெல்லாம் அந்த பொண்ணு மேலதான் இருக்கு. ஹாய் சனே. ஹாய் போலன். மறக்காம வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரமா. பாய். நீங்களும் மிஸ்டர் ஜானும் எப்ப ஃப்ரெண்ட்ஸா நீங்க? எப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ரொம்ப நல்ல பையன். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. ஆமாமா, நான் இந்த பொண்ணை பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். பாக்குறதுக்கு அப்படியே சில மாதிரி நிஜமாவா? உங்க மீட்டிங்க்கு அப்புறம் லஞ்சுக்கு பிளான் பண்ணிருக்கோம், அதான் நானும் வந்துட்டேன். அப்படியா? அந்த ரெஸ்டாரண்ட் பத்தி கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா தெரியும். பாத்து பத்திரமா போங்க. இருலைலா, உள்ள இருக்கிற சோடா எல்லாம் எடுத்து அம்மா வச்சு. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். இதோ என் முசாபர் வந்துட்டானே. நல்ல செய்தியா சொல்றா கண்ணா. ஒரு நிமிஷம் அங்குள், சொல்றேன் கேளுங்க. அம்மா முன்னாடி போய் நின்னு எப்படி திரும்ப ஆரம்பிச்சா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மான்னு அதை சொல்லி முடிச்சதும் நம்ம பிசினஸோட ஐடியாவே அவங்க கிட்ட சொன்னேன். சத்தியமா சொல்றேன் அங்குள், நான் பேசின மாதிரி எந்த ஒரு பிசினஸ் மேனும் பேசிருக்க மாட்டான். நேர்ல பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. அப்படியாடா? என்னாச்சு? ஆனா எல்லாமே சொதப்பிக்கிச்சு. என்ன பண்றது? ஏய், நல்ல வேலை. என்ன நல்ல வேலை? நான் சொல்ல வந்தது நல்ல வேலை கடை இல்லாம நம்ம எந்த ஆர்டரையும் வாங்கலன்னு சொல்ல வந்தேன். நல்லதா போச்சு. நம்ம மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு அமைதியா போகலாம். எந்த வேலையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். கரெக்டா 1 மணி ஆகுது. டைமுக்கு வந்துட்ட. ஹாய். லெவன், போலன், உன்ன எதிர்பார்க்கல. நீ மாறவே இல்ல. நீயும் தான். உங்களுக்குள்ள எப்படி பழக்கம்? எங்க 2 பேரோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹார்வர்ட்ல படிக்கும் போதும் போலன்னும் அமெரிக்கால தான் இருந்தா. என் அப்பா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. நாங்க நல்ல கப்பலா இருப்போம்னு அவங்க 2 பேரும் நினைச்சாங்க. ஆனா எங்க 2 பேருக்கு நடுவுல அந்த மாதிரி எதுவும் தோணல. ஆமா, அவங்களுக்கு அதை எவ்வளவு சொல்லணும்னு புரியல. எப்படி இருக்க சனம்? நல்லா இருக்க லெவன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சனம். ஓகே சனே, உள்ள போலாமா? நான் தயாரா தான் இருக்கேன். சரி வாங்க. இந்த இடத்த கண்டுபிடிக்கவே 1 மணி நேரம் ஆச்சு. எனக்கு இங்க வந்த மாதிரி ஞாபகமே இல்ல. புதுசா இருக்கு. தெரியாதனமா எல்லா வேலையையும் இப்படி இழுத்து போட்டுக்கிட்டனே. நான் பாட்டுக்கு வீட்டுல சும்மா இருந்திருப்பனே. வாங்க, என்ன விஷயம்? அளவெடுக்கணும் என் பொண்டாட்டி. அளவா? ஆமா, நீ கொஞ்சம் உதவி பண்ண. நான் இந்த இடத்த அளவெடுக்கணும். இங்க பாருமா, நீ போய் அந்த ஷெல்ஃப் கிட்ட நில்லு. எதுக்காக அளவு எடுத்துட்டு இருக்கீங்க? ஓ போ 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 போமா. இந்த இடத்துல புது ஷெல்ஃப் போட போறீங்களா? நான் தான் அப்பவே வேணாம்னு சொல்லிட்டேனே. அது ரொம்ப விலை அதிகம், அது நமக்கு வேண்டாம். ஷெல்ஃப் எல்லாம் இல்ல. யார் சொன்னா? பொண்டாட்டி, நீ தான் இப்ப என் கடைக்கு வந்திருக்கல. ஆமா. முதலாளி அம்மா ஆயிட்டல்ல. ஆமா. நீ முதலாளி அம்மா ஆயிட்ட. நான் இப்ப வீட்டை பாத்துக்கிறேன். ஆமா. நான் வீட்டை பாத்துக்கிறதுக்கு லாக்கியே இல்லம்மா. என்ன வீட்டை பாக்கணும்னா சமைக்கணும், துணி துவைக்கணும். சரி சரி, என்ன சொல்ல வரீங்களோ அதை நேரடியா சொல்லுங்க. எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கும் உஸ்மானுக்கும் வீகன் பால் பண்றதுக்கு நேரமே இல்ல. உங்ககிட்ட இடம் விடும் சொன்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு ஐடியா வந்துச்சு. என்ன தெரியுமா பண்ண? நம்ம கடை ரொம்ப பெருசுன்னு சொன்னேன். அதனால கடையோட இந்த ஓரத்துல என்ன பண்றோம் தெரியுமா? முதல்ல கடையில பாதி இடத்தை எடுத்துப்பீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கடையை விட்டு என்ன துரத்துருவீங்க. முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். முடியாது, இங்கெல்லாம் முடியாது. வேற கடையை பாத்துக்கங்க. அதான் நான் சொல்றேன்ல, முடியாது. நிஹாத், சாயந்தரம் 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாங்க. நான் என் கடையை கொடுக்க மாட்டேன். சான்ஸே இல்ல.
அடச்சே வெறுப்பா இருக்கு. இது எவ்வளவு நல்ல சூட் தெரியுமா? இப்ப பாரு எப்படி தூசி அடிச்சு பாரு. ஒரு நிமிஷம் இரு, நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். லேசா தூசி தானே பட்டுச்சு. தேவையில்லாம நீ எதோ யோசிக்காத. இவ்ளோ அழகா இருக்கான் அவன். உன்னோட ஆல்பர்ட்ரோஸா இருக்கலாம். இது இப்படியே போகட்டும். ஜான பாக்காத, உன் ஆல்பர்ட்ரோஸ பாரு. ஜான பாக்காத, ஜான பாக்காத. பாத்து ஒண்ணும் இல்லை உனக்கு. ஹே ஜான், சொல்லு என்னாச்சு? கொஞ்சம் இங்க வரீங்களா? இது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். அப்படி என்ன அர்ஜென்ட்? ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். அப்படின்னா அங்க இருந்தே கேளு, நான் பதில் சொல்றேன். இல்ல, அது வெளியே இருக்கு. வெளியே போய் தான் காட்டணும். சரி சரி, எனக்கு புரியுது. கொஞ்சம் இரு, நாங்க வரேன். சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் இருக்கியா? நான் இப்ப வந்துடுறேன். என்ன சனீம், என்னாச்சு இப்ப? ஒரு விஷயம், உங்ககிட்ட ஒரு விஷயம் அர்ஜென்ட்டா கேட்கணும். சரி கேளு, பரவாயில்ல. அது வெளி செவர்ல என்ன பெயிண்ட் அடிக்கலாம்? செவுத்துலயா? ஆமா. இதுதான் ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். நம்ம இன்டீரியரை பத்தி என்ன டிசைட் பண்ணல, அதுக்குள்ள நீ வெளியில உள்ள செவத்தை பத்தி கேக்குற? இல்ல ஜான், பில்டிங் வெளிய இருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே அடுத்த பில்டிங்கோட இன்டீரியர்ல என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். நான் அப்படிதான் யோசிப்பேன். என்ன கலர்னு தெரியல, அதான் கேட்டேன். அப்படியா? சரி, இந்த இடத்துல ஒரு ரெட்ரோ ஃபீல் கிடைக்குது. அதனால நாம ஏன் அதையே வச்சுக்க கூடாது? அதனால கலரையும் ஃபேப்ரிக்கும் நாம அதுக்கேத்த மாதிரியே முடிவு பண்ணிடலாம் இல்லையா? ஏய் சொல்லுங்க. கண்ணு முன்னாடியே இருக்க, அது எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறதுனா அழகு. அப்படிங்கிறீங்களா? இப்ப என்னாச்சு உனக்கு? அலர்ஜியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது அவளுக்கு ஹீல்ஸ் இங்க செட் ஆகல, நான் அவ கூட இருக்கேன். ஆனா உன் சாய்ஸ் நல்லா இருக்கு. இது சரியான சாய்ஸ் தான். ரொம்ப நன்றி ஜான். சிறப்பான சாய்ஸ். வேற ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிடு. அர்ஜென்ட்டா திரும்ப ஏதாவது வந்ததுன்னா உடனே கூப்பிடு. ஒன்னும் யோசிக்க வேணா, உடனே கூப்பிடு. ஓகே? கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே உங்களை கூப்பிடுறேன். நான் அங்கதான் இருப்பேன். உனக்கு ஒன்னும் ஆகலையே போல. பாத்து. என்னால சுத்தமா நடக்க கூட முடியல. என்னோட காலை பாரு. காட்டு. ஒன்னும் ஆகல பாரு. இந்த ஹீல்ஸ் உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு செட் ஆகல, அவ்வளவுதான். நீ எதுக்கு இந்த ஹீல்ஸ் போட்டு வர? அதோ அவ போட்டிருக்கா பாரு. அந்த மாதிரி உன்கிட்ட எதுவும் இல்லையா? நான் லஞ்சுக்கு போகணும்னு தான் இந்த ஹீல்ஸ் போட்டேன். சரி, இல்லன்னா நான் ஏன் இந்த ஹீல்ஸ் போட போறேன்? வாங்க அங்கிள், முதல்ல உட்காருங்க. நல்ல செய்தியோட தானே வந்திருக்கீங்க. என்ன இடம் ஏதாவது கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிருச்சுடா முசாஃபரு. அப்படி சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா இடம் மட்டும் கிடைக்கல. என்ன மன்னிச்சிடுறா. நீ என்ன ரொம்ப நம்பி இருந்தான்னு தெரியும். அந்த இடத்த வாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணட்டா, ஆனா எதுவுமே நடக்கல. என் பொண்டாட்டி வேணான்ட்டா. மன்னிச்சிடுறா. அட பரவாயில்ல அங்கிள், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதோட எல்லா செலவும் கணக்கு போட்டு பார்த்தேன். நமக்கு நேத்து வித்ததே பத்தாது அங்கிள். என்ன பத்தாதுங்கிற? ஆஹா, இது பத்தாதே. பேசாம ஐயான தூக்கிட்டு மூணா பிரிச்சுக்கோ. ஆனா அப்படி பண்ணாலும் பத்தாதே. நம்ம டெலிவரிக்கே செலவு பிச்சுக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா 3 நாளே கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். ஏன் அங்கிள் நமக்கு மட்டும் இப்படியே நடக்குது? அட கவலைப்படாத, போனா போகட்டும். உனக்கு வேற வேலை ரெடி பண்ணிக்கலாம். நிஜமாவா? ஓ, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு. இல்ல நான் வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன். ஆனா இங்க கிடையாது, வேற வெளியில வாங்கி தரேன்னு. இப்போதைக்கு நம்ம இத பத்தி பேச வேண்டாம். வாங்க உட்காருங்க, டீ குடிக்கலாம். 2 பேரும் அப்படி உட்காரு. டென்ஷன் ஆனா தொண்டை டீ கேக்கும். அப்பா, உங்க ஐடியா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த வாரம் ப்ராஜெக்ட் அனுப்புங்க, நான் இன்னொரு தடவை பாக்குறேன். ஆனா ஒரு விஷயம், அடுத்த வாரமே நம்ம இந்த ஆடை ஷூட் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால எல்லாமே ரெடி பண்ணிடுங்க, ரொம்ப அர்ஜென்ட். சரி சரி, நான் டாரன் கிட்ட பேசுறேன். அவகிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. அலின் கூட வேலை பார்க்க உனக்கு சம்மதம்னு கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம். நீங்க 2 பேரும் சேர்ந்த வேலை சீக்கிரமா நடக்கும். அவதான் கால் பண்ணி சொன்னா. நல்ல விஷயம். சனிம், உனக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். உன்னோட மொத்த டிசைனும் இந்த இடத்த ரொம்ப அழகாக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தா கால் பண்றேன். ஓகே தானே? சரி, இப்படி பண்ணலாம். உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீ என்கிட்ட சொல்லு, நான் அவகிட்ட சொல்லிடுறேன். அப்ப கன்ஃபியூஷன் இருக்காதுல்ல, அதான். ஓகே, அப்படியே பண்ணலாம். சரி, நம்ம இப்ப போலாமா? டேபிளோட ரிசர்வேஷன் போயிடும், அதான் கேக்குறேன். ஓகே ஓகே, போலாம். ரிசர்வேஷனா? எங்க? முந்தைய சீன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, நீ அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஓ, அதையா சொல்ற? நீ எப்படி என்ன ரிசர்வ் பண்ண? நான் கேட்டப்ப 3 மாசம் புக் ஆயிடுச்சுன்னாங்க. நிஜமா சொல்றேன், ரொம்ப பொறாமையா இருக்கு. வேணும்னா நீயும் வா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், சனேமையும் நம்ம கூட்டிட்டு போலாம். அந்த ஓனர் என்னோட ஃப்ரெண்ட் தான், கேட்டா கண்டிப்பா ஒத்துப்பாரு. ஓ சூப்பர். இது டபுள் டெக் மாதிரி இருக்குல்ல? நீ என்ன சொல்ல வர? டபுள் டேட்னா?
2 கபிள்ஸ் நம்ம 4 பேர் இருக்கோம்ல சனீம். ஓகே வரேன். நிஜமா சொல்றேன், எனக்கு என்ன சாப்பிடுறதுன்னே தெரியல. இந்த மெனுல எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம ஒன்னா ஆர்டர் பண்ணலாமா? சரி காட்டு. ஹலோ சார். ஹாய் சார். பெரிய பிசினஸ்மேன் அவரு. உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் இங்க இருக்காங்க. அப்புறம் இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. வைன் ஏன் குடிக்காம இருக்க? சனேம் அதெல்லாம் குடிக்க மாட்டான். நானும் இப்ப குடிக்கிறது இல்ல, டயட்ல இருக்கேன். இங்க பாரு, ஏன் அவகிட்ட ஒரு பாஸ் மாதிரியே பேசிட்டு இருக்க? அவ குடிக்கட்டும், விடு. இல்ல அதெல்லாம் அவளுக்கு செட் ஆகாது. வேணாம், அவளுக்கு வைன் சுத்தமா செட் ஆகாது. குடிச்சா ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பா. உளருவனா? ஆமா ஆமா, நான் தான் உளருவேன்ல. ஆமா. பரவாயில்ல, உளர்ற. அப்ப ஓகே, ஒரு கிளாஸ் குடிக்கிறேன். இதான் உன்னோட பதிலா சனேம்? யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கிறதே கிடையாது. ஆமா நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் பண்ணுவேங்கிற மாதிரி. நான் ஒரு கிளாஸ் குடிக்கிறேன். குடி குடி. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உன்கிட்ட சரியா பேசவே இல்லைல்ல? அந்த அனிவர்சரி பார்ட்டியை பத்தி தானே சொன்னேன். அத பத்தி தான் பேசணும். ஆனிவர்சரி லான்ச். ஆமா அதேதான், லவுஞ்ச். ஆமா அன்னைக்கு அந்த லவுஞ்ச்ல நீ உன் கேர்ள் ஃபிரெண்டோட தானே அங்க வந்திருந்த? அவ கூட தானே இருந்த? இல்லன்னு சொல்லிடாத, எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா எசிமோட. ஆமா அவதான், அவளே தான். தாடி இல்ல, அதுவும் இல்லாம அன்னைக்கு அவன் கேர்ள் ஃபிரெண்டோட இருந்திருக்கான் பாத்தியா? எதுக்குப்பா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? திடீர்னு அவளுக்கு கோவம் வந்துருச்சு, அந்த இடத்த விட்டே போயிட்டா. உங்க கேர்ள் ஃபிரெண்ட் லான்ச் விட்டு போயிட்டாங்களா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஏன் அவங்க போனாங்க? அப்படி என்ன ஆச்சு? ஓப்பனா சொல்ல முடியாது, கொஞ்சம் இன்டீசென்ட்டா இருக்கும். இன்டீசென்ட்டா இருந்துச்சா? அப்படி இல்லனா அது ரொமான்டிக்கா இருந்துச்சா? பொண்ணுங்களுக்கு அது ரொமான்டிக்கா இருக்கலாம், பசங்களுக்கு அது இன்டீசென்ட் தான். என்ன வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல நாங்க அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கிளாஸ் வைன் வேணும். ரொம்ப அர்ஜென்ட்டுங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க, உடனே வேணும். ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன். என் ஆர்டர் கொடுக்கலாமா? அண்ட் எனக்கு ஒரு கிளாஸ் வைன் வேணும். நீ என்ன முடிவு பண்ணிருக்க சனே? இதோ இப்பவே பாக்குறேன். ரொம்ப நன்றி. யூ வெல்கம் மேம். உஸ்மான், கண்டிப்பா உன்னால முடியும். என்ன லைலா, உன்னை பார்க்கலாம் தான் வரலான்னு இருந்தேன். நீ என்னன்னா என்ன தேடி இங்கேயே வந்துட்ட? அது மார்க்கெட்ல இங்க ஒரு வேலை இருந்துச்சு. அப்படியே அதை முடிச்சிட்டு இங்க உன்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்கேயாவது போய் சாப்பிடலாமேன்னு நினைச்சேன். நீ நானும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம்னு நினைச்சேன். இங்க 2 ஸ்ட்ரீட் தள்ளி ஒரு நல்ல வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. நம்ம 2 பேரும் அங்க போலாமே. நீயும் மத்தவங்கள மாதிரி பண்ற பாத்தியா? வேகானும் வெஜிடேரியனும் வேற வேற. நிறைய பேர் இத ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. என்னால வெஜ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட முடியாது உஸ்மான். ஓகே சரியா? அது ரெண்டுமே வேற வேற தான். அடடா லைலா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட ஜேஜே, இது என்னோட ஏரியா. நீ தான் இங்க என்ன பண்றன்னு நான் கேட்கணும். ஆமால ஜேஜே உள்ள வா. ஐ ஹான், இதோ வந்துட்டேன். நீ அதான் இருப்பன்னு நினைச்சேன். எவ்வளவு தூரத்துல இருந்து கேக்குது தெரியுமா? அவ்வளவு சத்தமா பேசுற. ஆமாமா, என் குரல் எப்பவுமே அப்படிதான், சும்மா கணீர்னு இருக்கும். ஐ ஹான். இல்ல போதும், எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். ஹலோ ஜேஜே. என்ன ஞாபகம் இருக்கா? நீங்க தானே சனேமோட ஃபியான்சி? அது பொய் தானே? எனக்கு தெரியும், அவ சொல்லிட்டா. சரி அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அந்த வெள்ளை ட்ரம்ம எனக்கு உசார் பண்ணி தரீங்களா? ஜேஜே, இவர் என்னோட அண்ணா. நிஜமாவா? உன் அண்ணாவா? அண்ணா சார், உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு சரியா தெரியல. எப்படி கூப்பிடுறதுன்னு சொல்லுங்க. உஸ்மான் அப்படியே கூப்பிடுங்க. சரி, நம்ம சைலண்ட் கிளாஸுக்கு தயாரா? வா. தயார். ஓ, நீங்க கேம் விளையாட போறீங்களா? ஆமா. எனக்கும் கேம்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நாங்க பக்கத்து கடையில பீட்சா ஆர்டர் பண்ணுவோம். அப்படியா? அந்த கடையில வீகன் பிஸ்ஸா சூப்பரா இருக்கும். எனக்கும் அது சாப்பிடணும் போல இருக்கு.
உஸ்மான் நம்ம 2 பேரும் இவங்க கூடயே போயிடலாமா? வாங்க. அதுக்கு நம்ம பீட்சா கடைக்கு போயிடலாமே, அங்க கொஞ்சம் சூடாவும் இருக்கும். இங்க அடிக்கிற வேலை நாங்களும் சூடாதான் சாப்பிடுவோம். ஆமா அதுவும் கரெக்ட் தான். சரி அப்படியே பண்ணலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ரொம்ப நேரமா இத கையில வச்சிருக்கா? யாருக்கு இது? பூ, இது பூன்னு உனக்கு தெரியாதா? இவதான் கேட்டுக்கிட்டே இருந்தா நீதான் வீட்டை டெக்கரேட் பண்ணணும்னு சொன்னல, என்ன யோசிக்கிற? இத வச்சுக்க. ஆமா அண்ணா, நான் தான் கேட்டேன். வீட்டை டெக்கரேட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ. அப்படியா? உனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்க்கலாம். வரும்போது அப்படியே ஒரு முறை வாங்கிட்டு ஆமா, வந்து. அதுக்கு தான் அண்ணா எனக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உஸ்மான். சனே, ஒரு நிமிஷம் வெளில வரியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி. அதோ அந்த பக்கம் போய் பேசலாம். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. 11th பத்தி சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அதை ஸ்டாப் பண்ண ப்ளீஸ். அப்படி பண்ணாத. என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஆனா திரும்பவும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு சத்தியமா நீ என்ன பண்றேனே புரியல. உனக்கு என்னதான் வேணும்னு சொல்ல, தலை வலிக்குது. நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? அந்த 11th உங்களுக்கும் இடையே ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் குறுக்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர்தான் என்கிட்ட பேச வராரு. அதுக்காக தான் கோபப்படுறீங்களா? கோவமா? என்ன சொல்ற? இதுவரை நான் உன்கிட்ட எப்ப கோவப்பட்டிருக்க சொல்லு. அந்த டேபிள்ல நாம 2 பேரும் மட்டும்தான் இருந்திருப்போம், புரிஞ்சுக்கோ. போலன் போயிடுவா, அப்புறம் அவனும் ஆல்பர்ட் ரோஸ் கிடையாது. இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க ஜான்? இதுல உங்களுக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் தேடிப்பேன். நீங்க போலனை யோசிச்சு பாருங்க. எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. நீங்க சேர்ந்துருவீங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமா இருக்கீங்க. போலன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. தெரியும். நானும் இனிமே பார்த்து நடந்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். உள்ள போலாமா? அழகு. அழகான தேவதை.
அவ்வளவுதான் டைம் முடிஞ்சிருச்சு. போடு 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 போடு. என்ன உஸ்மான், அந்த மாதிரி ஒரு படமே இல்ல. என்ன இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கா? இதுக்கு எது கோபுற கேம் தானே ஆடுறோம். நம்ம தான் என்ன ரெடியா? நான் ரெடி. இந்த கேம்ல நம்ம பிச்சை எடுத்துருவோம். ஏன்னா இந்த கேம் மூலமா நம்மளோட ரெண்டு பேரோட எண்ணங்களும் ஒண்ணாக போகுது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். என்ன பேசுற நீ? இப்படி எல்லாம் சொல்லாத. என்ன பாரு, சின்ன விஷயம் தான். 3 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள கண்டுபிடிச்சா ஜெயிச்சிடலாம். இந்த 3 நிமிஷம் எனக்கு 3 செகண்ட் மாதிரி. அப்படிதான் இருக்கணும். சரி, நானே சொல்றேன். எந்த படத்தோட பேரை சொல்லணும்? ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையாவே பண்ணு. இதானா? டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 வார்த்தை. வெளியாளு, உலகத்தை காப்பாற்ற மாவீரனா, அதான படம் பேரு? ஆமா, நம்ம ஜெயிச்சிட்டோம். கரெக்ட்டா சொல்லிட்டேன். என்ன நம்ப கலக்கிட்ட. ஒரே செகண்ட்ல சொல்லிட்டேன் பாத்தியா? எப்படி? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அவ காதல நீ சொன்னதானே? இல்லையே. நீ சொன்னன்னு எனக்கு தெரியும். ஏன் சொல்றேன்னா, அந்த படத்துல மாவீரன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அத நீ சொல்லாமலேயே இவ கண்டுபிடிச்சிட்டா. கண்டிப்பா நீ அவ காதல சொல்லிருக்க. சீட்டிங் பண்றியா? தேவையில்லாம பேசாத. இப்படி பண்றவங்கள எங்க ஊர்ல அலமுஞ்சின்னு சொல்லுவாங்க. அலமுஞ்சி. போமா அலமுஞ்சி. அவன் சீட்டிங் எல்லாம் ஒண்ணும் பண்ணவே இல்ல. அவன் காதல் சொன்னது நீ பாத்தியா? அவன் எதுவும் பாக்கலையா? நம்ம ஜெயிச்சிட்டோம். போட்டு போட்டு போடு. ஆமா, நம்ம 2 பேருக்கும் பொருத்தம் அமோகமா இருக்கு. நீ இப்ப என்ன சொன்ன? என்ன பொருத்தம் இருக்கு? அது என்னன்னா, ஹை இதயம் மனசு. அது வந்து அது என்னன்னா, வாழ்க்கை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதுல பொருத்தம் வேணும்ல, அதை பத்தி சொன்னேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. உஸ்மான், என்ன பிரதர் இதுக்கெல்லாம் கோபப்படுற? இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, வாழ்க்கைன்றது ஒரு போட்டி தானே உஸ்மான். பொறுத்து இருந்தாதான் ஜெயிக்க முடியும். இங்க பாரு, இந்த கேம்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் உன்னால இந்த பேரை சொல்ல முடியல. எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? லைலா, நீ நானே ஒன்னா வளர்ந்தோம். இந்த தெருவுல ஒன்னா விளையாடி இருக்கோம். நீ செகண்ட் கிளாஸ் படிக்கும் போது ஒரு பையனோட பேரை உன்னோட நோட்ல எழுதி வச்சிருந்தா அது கூட எனக்கு தெரியும். எப்படி உன்னை புரிஞ்சுக்காம இருக்க முடியும்? பரவாயில்ல, இவ்ளோ இருக்கா? ஆனா இது பத்தாதே. போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் சொல்லவா? உனக்கு கேரமல். ஏய், கேரமல் தான். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அப்பவே தெரியுமே. இன்னைக்கு ஏன் ட்ரீட்? இந்த மாதிரி சொல்ல நினைச்சு கூட பார்க்கல. சும்மாதான் சொன்னேன். ஆமா, பின்ன என்னைக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க? அந்த காரோட மதிப்பு பல லட்சம் இருக்கும். அதுல ஸ்கிராட்ச் போட்டாங்கன்னா கஷ்டம்தான். ஆனா இவர் எங்க கிளைண்டா போயிட்டாரு. எங்க கிட்ட காரை கேக்குறாரு. எப்படி முடியாதுன்னு சொல்ல அது சரிதான். ஓகே சொல்லி இல்லன்னு சொன்னா தப்பா எடுத்து பாருல. கண்டிப்பா நீங்க கொடுக்க முடியாது. சனேம், இந்த 2 லோபோட்ஸும் இங்கே இருக்கட்டும். நம்ம 2 பேரும் வேற எங்கேயாவது போலாமா? ஆமா, இவங்க 2 பேரும் தனியா இருக்கட்டும். சரி, நாங்க கிளம்புறோம். உன்னோட நம்பரை கொடு தானே. அப்புறமா பேச தோணுச்சுன்னா கூப்பிடலாம்ல. சரி, நீ உன்னோட கார்ல தானே வந்த. நீ வேணும்னா கிளம்பிக்கோ. சனிமா நாங்க டிராப் பண்ணிடுறோம். ஓகே, பரவாயில்ல, நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நாங்க போறோம். அதான் நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம். சரி. என்னால முடியலாம். சரி, நம்ம கிளம்பலாம். வா, எழுந்துரு. உன் பேக் அதையும் எடுத்துக்கோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கார் கொண்டு வரேன். ஸ்டெப்ஸ் இருக்கு, பார்த்து பொறுமையா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்படிதான், பொறுமையா. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். உனக்கு அந்த அவனுக்கு என்ன வார்த்தை சொல்றதுதான் புரியல. அந்த ஃப்ராடு 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 அவங்க கூட தான் உனக்கு போகணுமா? ஆமா. அவங்க கூடயா? ஆமா. சரி, உன் இஷ்டம்.
உட்காரு போலாம். இல்ல நான் வரல, நீங்க போங்க. என்ன சொல்ற? நைட் வரைக்கும் பிளான் வச்சிருக்கோம். நீ அல்பர்ட்ரோஸா இருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல நீங்க கிளம்புங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம். சரி, உன் இஷ்டம். இன்னொரு நாள் பார்க்கலாம். வந்துட்டோமா? வந்துட்டோம். உனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கா என்ன? ஜான், எனக்கு ரொம்ப தலை சுத்துது. போதும், எங்க கூட்டிட்டு போற? படுத்துக்கோ, பாத்து. ஜான், இன்னைக்கு நான் செம்மையா போச்சுல. சரி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்னால முடியல. கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்கணும். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு, படுத்துக்கோ. எனக்காக வெயிட் பண்ண வேணாம், சரியா? சரி, குட் நைட். ஹலோ சனம், சனேம், ஜான் வெளியில போயிட்டான். புலன், நீங்களா பேசுறீங்க? ஆமா, இது நானே தான். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவன் குடிச்சிருக்கான், அவனால ஒழுங்கா நிக்க கூட முடியாது. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவன அப்புறம் நான் எங்கன்னு போய் தேடுவேன் சொல்லு. நீங்க எங்கேயும் போக தேவையில்ல. நீங்க நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க. நீங்களும் குடிச்சிருக்கீங்க வர. ஜானுக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. இல்ல, உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இப்ப அவன் கூட இருக்கணும். நான் அவன்கிட்ட நிறைய முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தோணுது. எனக்கு பேசணும். எனக்கு அவன்கிட்ட இப்பவே பேசி ஆகணும். எனக்கு புரியுது, நல்லாவே புரியுதானா? சரி விடு, நான் தனியாவே அவனை போய் தேடிக்கிறேன். தயவு செஞ்சு வெளியே வராதீங்க. இருங்க, நானே வரேன். ஆனா நான் வர வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது, புரிஞ்சுதா? சரி, ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வர பாரு. இங்க பாரு, நான் கடைசி ஒரு முறை கேட்கிறேன். நல்லா நல்லா யோசிச்சு சொல்லு. நீ ஊன்னு சொன்னா நான் இருப்பேன். போன சொன்னா அதுக்கப்புறம் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். போங்க. Bodrum'da bir sahildesin. Ey aşk, bu odada bir yerdesin. Durduğu zaman yüreğimdesin. உன்னோட அல்பர்ட்ரோஸ், அவனை வேலை தேடிட்டு இருக்க. அது நான் தான். Durduğu zaman yüreğimdesin. ஹே, அழாத. எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ப்ளீஸ் அழாதீங்க. இது இப்பதான் அழகா இருக்கு. ஒன்ன மாதிரி அவ்வளவு அழகு. Dikenlerin içindeyim. Ben hala
Baharın üzerindeyim. Durduğu zaman yüreğimdesin. Durduğu zaman yüreğimdesin. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி எல்லாம் ஆனதே இல்ல. பேச கூட முடியல, கையெல்லாம் நடுங்குது. Tıkandım bu yerde. Kaldım kendimle. Tıkandım bu yerde. Kaldım kendimle. Durduğu zaman yüreğimdesin. Durduğu zaman yüreğimdesin. இங்கதான் நிறுத்துங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஜான் கிட்ட சண்டை போடாதீங்க. ஒருவேளை அவர் தனியா இருக்கணும்னு சொன்னாருன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க. இங்க பாரு, அவனுக்கு ஏதாவது ஆச்சான்னு தெரியணும். முதல்ல பாத்துட்டு அப்புறம் கிளம்பலாம். புரியுதுல? நீ அவனுக்கு என்னாச்சுன்னு கவலைப்படுறது என்ன? ஆமா, உண்மைதான். நானும் உங்க கூட வரட்டுமா? நீங்க ஓகே தானே? இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்க. நீ இங்கே இரு, நான் வரேன். சரி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம்.